நம்ம சின்ன வயசுல சேட்டை பண்ணா இல்லை சாப்பிடாம இருந்தோன்னா பேய் வரும், பூச்சாண்டி வந்து உன்னை தூக்கிட்டு போயிடும்னு பயமுறுத்துவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய பேய் கதை பேசியிருப்போம். இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்பதான் நான் ப்ளே பண்ண போற சிசிடிவி ஃபுட்டேஜை உங்களால கனெக்ட் பண்ண முடியும். ஒரு பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ள போய் எல்லா பட்டன்ஸையும் என்டர் பண்றா. கதவு க்ளோஸ் ஆகல. ஒரு ஸ்டெப் வெளியே எடுத்து வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்குறா. மறுபடியும் உள்ள வரா. எகெயின் வெளியே போய் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, வெளியே யாருமே இல்லை. மறுபடியும் உள்ள வந்து எல்லா பட்டன்ஸையும் ப்ரெஸ் பண்றா. இதோட வீடியோ கிளிப் எண்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு ஹோட்டலோடது. இந்த பொண்ணை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் கடைசியாக உயிரோட பார்த்துருக்காங்க. ஒரு நாள் ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது. என்னன்னா, தண்ணி கம்மியாக வருது, கருப்பாக வருது அண்ட் ஸ்மெல் அடிக்குதுன்னு. இதை பார்க்க ஒரு ஒர்க்கர் டெரஸுக்கு போகிறாங்க. அங்கே போய் வாட்டர் டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு டெட் பாடி, அதுவும் ட்ரெஸ் இல்லாமல் அழுகின நிலைமையில மிதந்துட்டு இருக்கு. யார் இந்த பொண்ணு? இது ஒரு சூசைடா இல்லை மர்டரா? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நான் நிழல். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் நிழல், த மிஸ்ட்ரி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியல. இதோ முன்னாடி இருக்குல்ல, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. எலிசா லாம் 21 வயசான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா, கனடாவில் படிக்கிறவங்க. எலிசா ரொம்பவுமே சோஷியல் மீடியா அடிக்ட் பர்சன். டெய்லி என்ன பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றத வ்ளாக்ஸாக எடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. எலிசா தன்னோட வெக்கேஷனுக்காக சூஸ் பண்ண பிளேஸ் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். அவங்க ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. எலிஸோட பேரண்ட்ஸ் ஹாங்காங்ல இருந்து ரொம்ப வருஷம் முன்னாடி கனடாக்கு போனவங்க. எலிசா மேட் அ ப்ராமிஸ், டெய்லியுமே பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எலிசா லாஸ் ஏஞ்சலுக்கு வந்ததுக்கு பிறகு டவுன் டவுனில் ஒரு சீப்பான ஹோட்டலில் புக் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டல் பேர் செசில். இந்த ஹோட்டலுக்கு வேறொரு பேர் கூட இருக்கு, பிளாக் டாலியா. அப்படின்னா மிஸ்டீரியஸ் நடந்த ஒரு பிளேஸ். அப்படி இந்த ஹோட்டல் ஹிஸ்ட்ரி என்னன்னா, 1920s தான் இந்த ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அப்போ இது ரொம்ப ஃபேமஸ் அண்ட் லக்ஸூரியஸா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹோட்டல் 1930s அண்ட் 40s பிஸ்னஸ் மேன் அண்ட் பெரிய பர்சன்ஸ் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்த காலம் போய் கிரிமினலிஸ்ட் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. செசில் ஹோட்டல்ல நிறைய செக்ஷுவல் அசால்ட் கேசஸ், மர்டர் அண்ட் சூசைட்ஸ் நடந்திருக்கு. இதனாலதான் இத சூசைட் ஹோட்டல்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல தான் மிகப்பெரிய சீரியல் கில்லர் ஸ்டே பண்ணிட்டு இருந்தான். அவன் பேரு தான் ரிச்சர்ட் ரெமிரேஸ். போலீஸ் இந்த ஹோட்டல்ல இருந்து தான் ரிச்சர்டை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு ரூமை செக் பண்ணுறப்போ நிறைய ஹியூமன் ஸ்கல்ஸ் இருந்துச்சு. இதை பற்றி ரிச்சர்ட் கிட்ட கேட்டப்போ ரிச்சர்ட் சொன்னது, நான் அவங்கள கொன்னதுக்கு பிறகு ஹியூமன் ஸ்கல்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு ஒரு வியர்டான ஆன்சரை சொன்னான். எலிசா இந்த ஹோட்டலுக்கு தான் செக்இன் பண்ணியிருக்கா.
அது மட்டும் இல்லாமல் ரிச்சர்ட் எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ அதே ரூமுக்கு தான் எலிசாவும் ஸ்டே பண்ணியிருந்தா. எலிசா ஹோட்டலில் செக்இன் பண்ணதுக்கு பிறகு எக்ஸாக்ட்லி 26 அன்னைக்கு பிளாக் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பிளாகில் நான் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேனும் என் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஜான்வரி 31 தான் எலிசாவோட ஃபைனல் டே இன் லாஸ் ஏஞ்சல்ஸ். எலிசா பக்கத்தில் இருக்கிற புக் ஷாப்புக்கு விசிட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மேனேஜர் கிட்ட நல்லா பேசுகிறாங்க. அங்கே போய் கிஃப்ட்ஸ் அண்ட் புக்ஸ் ஃபேமிலிக்காக வாங்குறாங்க. போலீஸ் கிட்ட கேட்டப்போ எலிசாவை கடைசியாக நேரில் பார்த்தது கூட அந்த புக் செல்லர் தானே சொல்கிறாங்க. அன்னைக்கு எந்த காலும் எலிசாவோட பேரண்ட்ஸுக்கு போகலை. ஸோ அவங்க லாஸ் ஏஞ்சல் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் உடனே செசில் ஹோட்டலுக்கு டாக்ஸோட போய் சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே எலிசா இல்லை. ஆனால் எலிசாவோட பிளாக்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த போலீஸ் அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு நினைச்சாங்க. பட் அது அப்படி கிடையாது. நம்ம சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ஸ் என்னைக்கு ரிலீஸ் பண்ணணுன்றத நம்ம முன்னாடியே ஸ்கெடியூல் பண்ணி வைக்க முடியும். எலிசாவோட ஃபோட்டோ இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ற எலிசாவை போலீஸ் நோட்டீஸ் பண்றாங்க. இப்படியே 19 நாள் போச்சு. இப்பதான் ஹோட்டல்ல இருக்கிற விசிட்டர்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது தண்ணியை பத்தி. இதை பார்க்க தான் ஒரு ஒர்க்கர் ஹோட்டல் டெரஸுக்கு போறாங்க. அங்க போய் வாட்டர் டேங்கை ஓபன் பண்ணி பார்க்கறப்போ எலிசாவோட டெட் பாடி, அதுவும் ட்ரெஸ் இல்லாம தண்ணியில மிதந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அங்க வந்து பார்த்த போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுல நிறைய மிஸ்ட்ரீஸும் இருக்கு. அப்படி என்னன்னா, எலிசாவோட ஹைட் 5 அடி, ஆனா எலிசாவோட டெட் பாடி கடந்த டேங்க் 10 அடி. எப்படி அவ மேலே ஏறி இருப்பா? வாய்ப்பே இல்லை. அப்படியே ஏறி இருந்தாலும் அந்த டேங்கோட மூடி 30 கிலோ வெயிட். அந்த ஹோட்டல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸே 2 பேர் சேர்ந்துதான் அந்த வாட்டரோட டேங்க் லிட்டை ஓபன் பண்ணுவாங்க. அப்படி அவ ஓபன் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. ஆனா இந்த சிசிடிவில எலிசா யார்கிட்ட பேசினா, யார் இவங்களை துரத்திட்டு வந்திருப்பாங்க, அண்ட் வாட்டர் டேங்க்ல எப்படி இவங்க டெட் பாடி, அதுவும் ட்ரெஸ் இல்லாம இருந்துச்சு, எதுக்குமே ஆன்சர் இல்லை. இன்னொரு மித் என்ன சொல்றாங்கன்னா, எலிசாக்கு சின்ன வயசுல இருந்து பைபோலார் டிஸார்டர் இருந்ததாகவும், ஸோ இது கூட அவங்க டெத்துக்கான ரீசன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்ச ஒரே பர்சன் எலிசா மட்டும்தான். இந்த சீரீஸ்ல வேற எந்த கேஸ் பத்தி பேசலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிழல் சைனிங் ஆஃப். பாய்.